ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஷான்லி பேசுகிறேன். நிறைய பேர் என்கிட்ட இப்போ கேட்குற கேள்வி, சோலார் வீட்டுக்கு போடும்போது மெட்டல் ரூஃப் ஷீட் இருக்குது, அது மேலே சோலார் போடுறது எப்படின்னு கேட்குறாங்க. அது நல்ல லாபமானு கேட்குறாங்க. உண்மையிலேயே மெட்டல் ரூஃப் இருந்தது, அதுவும் தெற்கு பக்கமாக சாஞ்சி இருந்ததுன்னா உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா சோலாரோட பாதி செலவு வந்து உங்களுக்கு இதில் கம்மியாயிடும். மெட்டல் ரூஃபில் நீங்கள் சோலார் தாராளமாக போடலாம். அது போடுறதுக்கு முன்னாடி அந்த மெட்டல் ரூஃபோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த மெட்டல் ரூஃப் யார் போட்டாங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து காட்டி எத்தனை பேனல் வரப்போகுது, அதோட வெயிட் என்ன, அப்புறம் அந்த பேனல் போடுறதுக்கு 2-3 பேர் மேலே ஏறி வேலை செய்வாங்க. அவங்களோட வெயிட்டெல்லாம் அந்த ஸ்ட்ரக்சர் தாங்குமான்றதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்பல்சரியாக அந்த மெட்டல் ரூஃபிங்க்கு எர்த்திங் ஒன்றுக்கு டெஃபினட்டாக கொடுத்தாகணும். 2-3 பேனல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, பட் நிறைய பேனல் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் சைடில் டில்ட் இல்லாமல் கிழக்கு பக்கமாக வேறு பக்கமாக இருந்ததுன்னா இப்போ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ட்ரையாங்கிள்ஸ்லாம் வந்திருக்கு. அதுமாதிரி அலுமினியம் ரெயில் வச்சு அது மேலே நீங்கள் சோலார் பேனல் போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். டைரெக்டாக மெட்டல் ஷீட்டில் அப்படியே சோலாரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த செல்ஃப் ட்ரில் ஸ்க்ரூஸ்னு ஒன்று வரும், அந்த மாதிரி இருக்கிற ஸ்க்ரூ போட்டு பேனலில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கம்பல்சரியாக ஒரு அலுமினியம் ரெயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ரெயிலில் இந்த மாதிரி ட்ரில்லிங் ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோலை வந்து அந்த ஹைட் போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்களா மெட்டலில் அந்த க்ரூவ் மேலே இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு ரப்பர் ஷீட் வந்து உள்ள அடசிவோடு சேர்த்து கொடுக்கணும். இது மேலே இந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரிவிட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எக்காரத்து கொண்டும் இந்த மாதிரி ரெயிலை வந்து டைரெக்டாக ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. இது வந்து டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரி ரிவிட் யூஸ் பண்ணுங்கள், அதுவும் எஸ்எஸ்ல இருக்கிற ரிவிட் யூஸ் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், லாங் லைஃப் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ரிவிட் டெஃபினட்டாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸு, இந்த ரப்பர் க்ரூ கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இதுதான் இந்த ஷீட்டுக்கு அடியில் வந்துடும். இதில் இந்த ரிவிட் யூஸ் பண்ணி மெட்டல் ரூஃபில் நம்ம வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஷேக் இருக்காது, நல்ல லாங் டைம் வரும் உங்களுக்கு. ஸோ மெட்டல் ரூஃபில் சோலார் போடுறது ரொம்ப அட்வைசபிளாக இருக்குங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். பாதி இன்சுலேஷனோட வேலையை அது குறைச்சிடும்.